யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா புது ரெசிபிஸாக நான் கொடுக்குறேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி தேங்காய் ஒன்று நாங்கள் எடுத்திருந்தோம். அதில் வந்து புங்கு இருக்குங்க. புங்கு அப்படின்னா தேங்காவோட பூ இருக்கு இல்லையா, அதை வந்து தேங்காய் புங்கு அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அது வந்து இது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்ம தேங்காய் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயே முழு தேங்காய் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயே இது வந்து இலையெல்லாம் விட்டு வந்துருந்துச்சு. அது ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லவே இல்லை. இதை எடுத்துகிட்டு வந்து தான் காமிச்சாங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம உடைச்சி பார்க்கலாம். இதில் வந்து புங்கு இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் கட் பண்ணணுமா? கீழே காட்டுங்க, காணதில்லை. ஓகே ஓகே. இதுக்குள்ளே இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இதில் வந்து குருந்து இருக்கும், தென்னங்குருந்து இருக்கும். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நம்ம உடச்சிட்டாங்க, இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். என்னோடய பெரிய பொண்ணுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அவள் எப்போ எடுத்தாலும் என்ன பண்ணுவாள், ஃபஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே இருக்கிறது தான் பார்ப்பாள். அதுக்குள்ளே இருக்குன்னு அந்த தென்னங்குருந்தை சாப்பிடுவாள். ஓகே, பெரிய பூ இருக்குன்னு நினைக்கிறேன். பெருசாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நான் வந்து என்ன நினச்சேன்னா உள்ளே வந்து பெருசாக புங்கு இருக்குது அப்படின்னு நினச்சேன். என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து நல்லா காஞ்சி போனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி வருதுன்னா இதுக்குள்ளே இருக்க தண்ணி எல்லாமே வற்றி போயிடும். வற்றினதுக்கு அப்புறமா தான் இது வந்து தேங்காய் பூவே வரும். ஓகே, இப்போ வந்து தேங்காய் தான் இருக்குது காஞ்சி போய். இதுக்குள்ளே வந்து பூ இருக்கான்னு தெரில எனக்கு. இருக்கும் சின்னதாவது இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெருசாக மேலே வந்திருக்குல்ல, தண்ணி இருக்கோ? சின்னது இல்லைங்க, ஃபுல்லாகவே இருக்குது. டண்டடாய் செவன்ல என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக இருக்குங்க. கிடைச்சனா அங்கே சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பிசிஓடி தைராய்டெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆரோக்கியமான உணவு இது. இதோட தேங்காய் டேஸ்ட் இருக்காது. இந்த பூ வந்துச்சுன்னா தேங்காய் டேஸ்ட் இருக்காது. இருந்தாலுமே நாங்கள் வந்து மீன் குழம்பு சட்னி இருக்கிறதுக்கு அதை எடுத்துப்போம். சட்னிக்கு நல்லா இருக்காது, மீன் குழம்புக்கு ஓகே பரவாயில்லாமல் இருக்கும். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ. இது வந்து வில்லேஜ்லலாம் கிடைக்கும், உங்களுக்கு சிட்டிலையும் இப்போ கிடைக்குதுன்னு எனக்கு தெரியும். நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த தேங்காய் பூ இன்னைக்கு காலையில் எனக்கு கிடச்சிச்சு. அதனால் அதில் ஒன்று எடுத்திருக்கேன். கிடைக்கலன்னா வேண்டாங்க, நம்ம ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம் இல்லையா. ஒரு முட்டையோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், அப்புறமா ஒரு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரோட்டீன் ரைஸ், அதே மாதிரி நம்மளோட மெட்டாபாலிக் இன்க்ரீஸ் பண்ணும், ஃபேட்டும் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. லஞ்சுக்கு கன்னியாகுமரி ஸ்பெஷல் பருப்பு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்காக துவரம் பருப்பு ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டியில் இதை வேக வைக்க போகிறேன். அதுக்காக பருப்பை போட்டுட்டு பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி இதெல்லாமே சேர்த்து கட் பண்ணி அது கூட போட்டுக்கிறேன். இதை வந்து அப்படியே மூடி போட்டு பருப்பு நல்லா மசீர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு அந்த பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் பூண்டும் ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா துருவின தேங்காய் நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ண போகிறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஸோ இது இவ்வளவும் போட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான தேங்காய் விழுது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் விழுது இப்போ ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மத்து இல்லைன்னா ஒரு கரண்டி ஏதாவது வச்சுட்டு நல்லா அதை மசிச்சு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. பருப்பு வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு அப்படின்னா தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க பருப்பை. சிலர் வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வைப்பாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இல்லையா, இந்த மெத்தடில் நீங்கள் வேக வச்சாலே போதுங்க, சூப்பராக இருக்கும். மஞ்சள் தூள் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, இதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். நாங்கள் வைக்கிற மெத்தடில் நான் காமிச்சிருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நான் கடைசியாக தான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ நம்ம சோறு கூடலாம் ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்பா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பில் தான் செய்கிறோம், அதனால நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப கெட்டியாக பருப்பு கூட்டு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருந்தாலும் இது அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. குழம்பு மாதிரி நம்ம சோறு கூட ஊற்றி சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சிலர் வந்து இது கூட நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க. நீங்கள் அது எதுவுமே வேண்டாம், இந்த வெறும் இந்த குழம்பு மட்டும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நெய்யும் ஊற்றி சாப்பிட்லாம், பிரச்சனை கிடையாது. டயட்டில் நெய் எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நெய் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதனால் உங்களோட டயட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் டயட்டில் வந்து நெய் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபேட்டும் கிடைக்குது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்து கரைச்சிட்டேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்துருக்க அந்த தேங்காவோட அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போகணும், அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே கொதிச்சிடுச்சு, அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடுகு தாளிக்க போகிறேன். நான் வந்து வரமிளகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம் கூட சேர்த்துருந்தேன். எல்லாம் சேர்த்து இப்போ தாளித்து விட்ட போகிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா தேங்காய் தாளிச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். டயட்டில் வந்து நல்லெண்ணெய், தேங்காய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. கடலை எண்ணெயும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு செக்கில் ஆடின சுத்தமான எண்ணெய் கிடைக்குது அப்படின்னா அது வந்து டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ப்ரோட்டீன் ரீச். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் எடுத்துக்கலாங்க. டயட்டில் தைரியமாக எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு நீங்கள் சாப்பிட்றப்ப எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து ரைஸும் அது கூட வந்து பருப்பு குழம்பு வச்சதும் எடுத்திருக்கேன். இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான குழம்பாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸுக்கு வந்து ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் லஞ்சாக அது இருக்கும். ஃபுல்லாக ப்ரோட்டீன். இவ்வளோ சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பசி அடங்கிடும். மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் லாஸில் வந்து பசி அடங்குறது தாங்க முக்கியம். நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லாவே பசி அடங்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பருப்பு குழம்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இது ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் லஞ்சாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இன்னையோட டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு டீயும் ஒரு ஆப்பிளையும் எடுத்திருக்கேன். என்னோட வெயிட் பார்த்திங்கன்னா 73.700 இருக்கேன். ஸோ நல்ல வெயிட் லாஸ் தாங்க, சூப்பராக வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு ஒரு முறை கூட காமிக்கிறேன். 73.700. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வெயிட் வந்து 78.300 இருந்து இந்த 25 டேஸில் பார்த்திங்கன்னா இந்த 25 நாளில் பார்த்திங்கன்னா 4 கிலோ 600 கிராம் நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெயிட் லாஸுங்க, ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் டயட்டில் இருந்து டயட்டை விட்டு வெளியே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு பெரிய ஃபேட் லாஸ். எனக்கு நல்லாவே இன்ச்சு லாஸ் ஆகிருக்குங்க, நல்லாவே மெலிஞ்சிருக்கேன். பார்க்குறவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேங்க, பயங்கரமாக மெலிஞ்சிட்டேன். ஸோ ஃபுல் வியூ உங்களுக்கு சீக்கிரமாக நான் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கே புரியும். ஸோ நல்ல வெயிட் லாஸ் தாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ டயட்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த 25 நாளில் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சக்ஸஸ்ஃபுல் வெயிட் லாஸுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா என்னோடய டயட்டு தான். ஸோ கண்டினியூவாக அந்த 25 நாள் என் கூட இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஃபுட் எடுத்திருக்கேன். உடம்பு சரியில்லாமல் கூட டயட்டை விட்டு வெளியே வரல. ஸோ இந்த அளவு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே வெயிட் லாஸ் ஆகியிருக்கும். நான் வந்து ரொம்ப நாளாக டயட்டில் இருக்கனால எனக்கு எல்லாமே என்னோட ஃபேட் லாஸ் தாங்க. எனக்கு வாட்டர் வெயிட் அந்த மாதிரி இல்லை, எல்லாமே ஃபேட் தான் குறையுது. அது மெதுவாக தான் குறையும். அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்களும் ஈஸியாக குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டயட்டில் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வாக்கிங் ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 8212 வாக்கிங் ஸ்டெப்பு பண்ணியிருக்கேன். உண்மையை சொன்னால் எனக்கு ரொம்ப முடியலை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. 395 கலோரி பேர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் இனிமேல் நான் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுவேன். எப்படியும் 400 கலோரி வந்து பேர்ன் பண்ணிவிடுவேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஃபீவரில் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்கேன். பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து தலைக்கு குளிக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து ஹேர் பேக், அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் எல்லாமே வரும். நாளை முதல் மறுபடியும் ஸ்ட்ரிக்டாக டயட்டுக்குள்ளே வர போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் எல்லாமே இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லாக டெய்லி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 60 நாள் என் கூட இந்த ஜேர்னியில் வந்து 60 நாள் இருக்கீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே போய்க்கலாம். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் கண்ட்ரோல் பண்ணி இருந்தீங்கன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.